ஆண் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளில் எல்லாமே குற்றம் சுமத்தப்படுவது பெண்கள் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஆண்னாவே வில்லன் மாதிரியான மனோபாவமும் நிறைய பெண்களுக்கு இருக்குது. பெண் என்பவள் ஆணுக்கு சேவை செய்பவள், உனக்கு கீழ்தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா வளர்ந்த பிறகு திடீர்னு பெண்ணை வந்துட்டு உனக்கு சமமாக மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்பவுமே சிரமம். சின்ன வயதுலேருந்தே ஆண் குழந்தைகளுக்கு அந்த இதை கற்றுக் கொடுக்கறதோடு இல்லாமல் அதற்கான சூழலையும் நம்ம தான் ஏற்படுத்தணும். ஆண் பெண் சமத்துவத்தில் ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப அதிகம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் குழந்தை பருவத்திலேயே ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் குழந்தைகளை ஒன்றா விளையாட விடணும். பெண் பிள்ளை வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடுற விளையாட்டுகளையும் ஆண் பிள்ளைய ஓடி ஆடி விளையாடுற விளையாட்டுகளையும் விளையாடுறதுக்கு ஊக்கப்படுத்தக்கூடாது. ஆண் குழந்தைகளுக்கும் பார்பி பொம்மை பிடிக்கிறதுல அதை கையை வச்சு விளையாடுறதுல எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி ஆண் குழந்தைகளை அழ அனுமதிக்கணும். ஆண் குழந்தைகள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அழ முடியுது. அதுக்கு பின்னாடி ஆண்கிற அந்த முள்கிரீடத்தை தூக்கி வச்சிடுறதுனால ஆண்கள் அழ மறந்துடுறாங்க. ஆனால் நீ ஆண் அதனால அழக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறதோ இல்லை ஆம்பளை பிள்ளை எங்கேயாவது அழுவாங்களா அப்படின்னு கேட்டு கிண்டல் அடிக்கிறதோ செய்யாமல் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து அழணும்னு இது பண்ணாங்கன்னா அழறதுக்கு அனுமதிக்கிறதுல தவறு கிடையாது. மனதில் ஏற்படுற சங்கடங்களை அழுகையின் மூலம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது பிற்காலத்தில் அவங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தும். அப்புறமா வீட்டில் சமமாக வேலை வாங்கணும். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வீட்டு வேலைகளை சமமாக பிரித்து கொடுக்கணும். முன்னதாக ஆண் குழந்தைகளை கிச்சனுக்குள்ளே அனுமதிக்கிறது ரொம்பவும் நல்லது. வீடு கூட்டுறது பாத்திரம் கழுவுறது எல்லாம் பெண்களுக்கு தான் அப்படின்னு ஒதுக்காமல் ஆண் குழந்தைகளையும் அந்த வேலைகளில் பங்கு பெற வைக்கலாம். விருப்பங்களை தேர்வு செய்ய அனுமதிக்கணும். ஆண் குழந்தையோட விருப்பம் அறிஞ்சு அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பெண் குழந்தைனா கிச்சன் செட்டும் ஆண் குழந்தைனா ரிமோட் காரும் பரிசீலிக்கிறத போல நம்மளாகவே அவங்களோட விருப்பங்களை தேர்ந்தெடுக்கிறத கைவிட்டணும். அதே மாதிரி தன்னோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு பழக்கணும். தன்னோட அறையை சுத்தம் செய்கிறது, தான் சாப்பிட்ட தட்டுக்களை கரெக்டாக சிங்கில் போடுறது, அட்லீஸ்ட் அதை செய்கிற பசங்க அதை வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அலோ பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஆண் குழந்தைகளை செய்யறதுக்கு அனுமதிக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்புறமா பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதுக்கு வலியுறுத்தணும். தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்கிறத உற்சாகப்படுத்தணும். அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, சமையல் வேலையாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தில் பங்கெடுக்கிறதுனால அந்த சூழலை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு பழக்கமாகும். அப்புறமா நட்பு, அவங்களுக்கு இன்கேஸ் பள்ளிகளில் பெண் தோழிகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஊக்கப்படுத்தலாம். பெண் குழந்தைகள்கிட்ட பேசக்கூடாது சேரக்கூடாதுன்னு மிரட்டி வைக்காதீங்க. அதே போல் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகள் கிட்ட பேச விடணும். ஆண் பெண் சமம் அப்படிங்கிறத அந்த ஒரு தாட் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க மனதில் பதிகிற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொருவரோட மனம் அறிஞ்சு செயல்படுற விதமாக இன்னொருவரோட விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். சுயநலமாக தன்னை பற்றி மட்டும் சிந்திக்கிறத தவிர்த்து தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் சிந்திக்கிறதுக்கு அது வழிவகையாக அமையும். அதே மாதிரி கண்டிக்கணும். பெண் குழந்தைகளை திட்டும் போதோ அவங்கள மரியாதை குறைவாக நடத்தினாலோ கண்டிப்பாக நம்ம பசங்களை திட்டணும், கண்டிக்கணும். உன்னை போல தான் அவளும் அப்படிங்கிறத ஆண் குழந்தைகிட்ட புரிய வைக்கணும். ஆண் குழந்தை இருக்கும்போது பெண்கள் குறித்த கீழ்த்தரமான டைலாக்களை பேசுறது, அவங்கள விமர்சித்து திட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்களோட மனதில் பெண்கள் மீதான மதிப்பை உண்மையிலேயே குறைச்சிடும். ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லியே அவங்க மேலே பொறுப்புகளை திணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, இவன் பையன் நாளைக்கு பின்னாடி அவன் குடும்பத்தை கட்டி காக்கணும், அதனால் இப்போ இருந்தே இந்த கிளாஸ் போகணும், அந்த கிளாஸ் போகணும், அது படிக்கணும், இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே அவங்கவுங்களோட வாழ்க்கைக்கான ஸ்பேஸ் இங்கே வாழ்கிறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம கஷ்டப்பட்டுருக்கலாம், நம்ம சரியான படிப்பு நம்மளுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், நம்மளுக்கு சரியான ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் ஆனால் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் மீறி இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டமெல்லாம் நம்ம பட்டதுனால தான். ஒருவேளை நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் எதுவுமே வராமல் நம்ம பிறந்ததுலேருந்து நல்ல ஒரு லக்ஸரி லைஃபாக வாழ்ந்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தா நம்ம எத்தனையோ பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. வீட்டில் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளுமே இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த ஆண்
ஆண் பிள்ளை தலையெடுத்து தான் அது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே நம்ம பட்ட கஷ்டங்கள் தான். ஸோ அந்த நம்ம குழந்தைங்க வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறது என்னன்னா நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம குழந்தைங்க வந்து அவங்களுக்கான கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம இல்லாத காலத்தில் கூட அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். எதுவுமே நம்ம வந்து ஆண் குழந்தைன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம எல்லாமே படிக்க வைக்கிறதுக்கு அமௌண்ட் இருக்குது, நம்ம படிக்க வச்சுறோம். ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இருக்குது, நம்ம வாங்கி கொடுத்துறோம். நம்ம வந்து பொம்மைகளை வளர்க்கக்கூடாது. அவங்க வந்து அவங்களோ எல்லாமே அவங்களா சுயமாக சிந்திச்சு நம்மக்கிட்ட நம்ம ஒரு பொருள் கேட்குறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லும்போது கூட அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவையை வந்து அவங்க மனசில் இன்னைக்கு இருந்து வளர்த்துட்டு வந்தாங்கன்னா தான் அவங்க பிற்காலத்தில் பொறுப்பாக இருப்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு கேட்டதெல்லாம் நம்ம அவங்களுக்கு இது பண்ணிட்டு நீ வந்து நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நீ நல்லா இருக்கணும், ஒரு குடும்பத்தை கட்டி காக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் எதுவுமே தெரியாதனால பின்னாடியே அவங்களோட மன வாழ்க்கைன்னு வரும்போது அவங்களுக்கான லைஃப் அவங்க லீட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால உடைந்து போகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. அதனால அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். நீ அதனால் தைரியசாலி பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கிட்ட வந்து ஒரு குடும்பத்தை லீட் பண்ணுறதுக்கான பொறுப்புகளை இன்றைக்கே திணிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா குழந்தை பருவம் அப்படிங்கிறது அவங்க ரசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் தானே தவிர பிற்கால தேவைகளை இப்போ அவங்களுக்கு துணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.